நீங்கள் 20s அல்லது 30s இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்களா? இப்போவே உங்களுக்கு முருக பக்தி அல்லது சிவபக்தி மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கா? ஆனால் இது சரிதானா, சரியான வழியில் தான் போயிட்டு இருக்கமா அப்படின்னு ஒரு குழப்பம் வருதா? ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க, என்னடா இப்போவே கோயில் குளம்னு சுற்றிட்டு இருக்க, நெத்தியில் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு திரியிற, தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாடிட்டு திரியிற அப்படிலாம் கேள்வி கேட்டு நம்மளை குடைவாங்க, திசை திருப்புவாங்க. இதெல்லாம் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, அருணகிரிநாதர் நமக்காக ஒரு தெளிவு கொடுக்குறார். அதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மேற்பொருளில் உறவுகளுக்கு வணக்கம். கந்தர் அனுபூதி சிந்தனை 23வது நாளுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கடந்த செய்யுள்ள வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை, சின்ன சின்ன முடிவுகளையும் பகுத்தறிவோடு கையாளும் விரதத்தை நாம மேற்கொண்டால் ஒரு வைராக்கியம் பிறக்கும். அதன் பயனாக முருகன் வரதனாக மயில் மீது வந்து ஆசைகளை அழித்து கருதா மறவா நெறியை காண இருதாள் வனசம் என்னும் ஞான கண்களை மலரச் செய்வான் அப்படிங்கிறத பார்த்தோம். கருதா மறவா நெறி காண எனக்கு இருதாள் வனசம் தர என்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே அந்த பாட்டில் பார்த்தோம். இன்னைக்கு 22வது கந்தர் அனுபூதி செய்யுள். கருதா மறவா நெறியை போன பாட்டில் கேட்ட அருணகிரிநாதர் இந்த பாட்டில் கருதாமல் இருக்கிறது அவ்வளோ எளிமை கிடையாது, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் இப்போதைக்கு எதை கருத வேண்டும் அப்படிங்கிற ஒரு யோசனையை சொல்றாரு இந்த பாட்டில். வாங்க கேட்கலாம், சிந்திக்கலாம். கந்தர் அனுபூதி செய்யுள் 22. காளை குமரேசன் எனக் கருதி தாளை பணிய தவமெய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. இன்னொரு தடவை பார்க்கலாம். காளை குமரேசன் எனக் கருதி தாளை பணிய தவமெய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. முதல் வார்த்தை காளை குமரேசன், கடைசியில் பாட்டை முடிக்கிறது மேருவையே. காளை அப்படின்னா துடிப்பானது, இளமைக்கு அடையாளம். மேரு அப்படிங்கிறது ஒரு மலை, அசையாதது, நிலையானது, பழமைக்கு அடையாளம். இறைவனுக்கும் அறிவுக்கும் முதுமை கிடையாது அப்படிங்கிறது ஒரு தத்துவம். மலை அப்படிங்கிறது பழமைக்கும் பழமையானது, முருகனின் இளமையோ என்றும் புதியது. திருவாசகத்தில் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அதை இந்த பாட்டில் அருணகிரிநாதர் அழகா கையாளுறாரு. காளை குமரேசன் அப்படின்னு தொடங்கி சுரபூபதி மேருவையே அப்படின்னு முடிக்கிறார். இந்த பாட்டுடைய உரை விளக்கம்: அடியார்களின் பதத்தை பணிந்து விரும்பும் வேட்கை உடையவனை, சுரபூபதியை, மேருமலை போன்று நிலையானவனை, இளமையின் அடையாளமான குமார ஈசன் என கருதி அவன் தாளை பணிய தவமீதிய திறத்தை வியக்கிறார் அருணகிரிநாதர். இந்த பாட்டை 3வது வரிய முதல் வரியா வச்சு நீங்க பாடுனீங்க அப்படின்னா பொருள் எளிதாக உங்களுக்கு புரியும். பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதியை மேருவையே காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா. பாளை அப்படின்னா தென்னை அல்லது பனைமரத்தில் பூ விடும்போது அதன் மேலே மூடி இருக்கக்கூடிய ஒரு மடல் போன்ற ஒரு அமைப்பு. அது மஞ்சள் நிறத்தில் தொடங்கி இளம்பச்சை நிறத்தில் வளர்ந்து பின் முதிரும் போது கரிய நிறத்துக்கு மாறிடும். தென் தமிழ்நாட்டில் நிறைய குலதெய்வ வழிபாடுகளில் பாளை எடுத்தல் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது. முளைப்பாரி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த பாளை அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நல்ல பராமரிக்கப்பட்ட ஒரு கூந்தலை போல இருக்கும். அப்படிப்பட்ட கரிய குழலை கூந்தலை உடைய வள்ளியை முருகன் பணிகிறாராம். கந்தர் அனுபூதி 7ஆம் நாள் சிந்தனையில் வள்ளி பதம் அப்படிங்கிறதுக்கு ஆன்மாவின் பக்குவம் அடைந்த நிலை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த பாட்டில் இதோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இளமையிலேயே இறைவனை நினைப்பது அல்லது தேடத் தொடங்குவது அப்படிங்கிறது. நரை திரை மூப்பு நம்மை அணுகுவதற்கு முன் நாம் இறைவனை அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. சீக்கிரமாக இதை செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஔவையார் நல்வழி அப்படிங்கிற ஒரு நூலில் ஒரு பாட்டில் 30ஆம் ஆண்டளவில் 3 ஒரு பொருளை தப்பாமல் தன்னுட் பெறானாயின் செப்பும் கலையளவே ஆகுமாம் மூப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 30 வயசுக்குள்ள 3 3னா காமம், வெகுளி, மயக்கம், இந்த 3ம் அற்று ஒரு பக்குவம் அடைந்து ஒரு தவநெறிக்குள்ள நம்ம போயிடணும். இறைவனை தேடக்கூடிய அந்த ஒரு பக்குவமான நிலைக்கு நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அந்த வாழ்க்கை வீண், பயனற்று போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காலம் கடந்த பின்னாடி முதுமை தொடங்கும் போது தோளில் மாட்டிக்கொண்டு யாத்திரைக்கு கிளம்பக்கூடிய ஒரு பை மாதிரி பக்தி நெறியை நாம் கருதக்கூடாது. காலை பருவத்திலேயே, அதாவது இளமை பருவத்திலேயே அவன் தாழ் பணியும் நெறிக்குள் நுழைந்து விட வேண்டும். சின்ன வயசுலேயே சாமியார் ஆயிடுறதா அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்க கூடாது.
இல்லறம் என்னும் நல்லறம் சிறக்க இறைவன் துணையோடு வாழ்க்கையை தொடங்குவது அப்படிங்கிறது. நாம இளமையிலேயே தவநெறிக்குள்ள வந்தாதான் அடுத்த தலைமுறையை நம்ம சரியா வளர்க்க முடியும் இல்லையா? இன்னைக்கு நம்ம சமூகத்தை கொஞ்சம் உற்று பார்ப்போம். இன்றைய தலைமுறை அறிவாற்றலில் ரொம்ப முன்னேறி இருந்தாலும், தொழில்நுட்பம் அது இதுன்னு எவ்வளவோ வந்துருச்சு. பொறக்கும்போதே அட்வான்ஸ்டான ஒரு ஜெனரேஷனா தான் இப்ப இருக்கிற தலைமுறை பிறந்து வருது. அறிவாற்றல்ல எவ்வளோ முன்னேறி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கலெக்டிவ் எவால்யூஷன். நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறை புத்திசாலியா தான் வரும். ஆனா, வாழ்க்கையின் அடிப்படையான விஷயங்கள்ல எவ்வளவு தடுமாற்றங்களை இந்த தலைமுறை சந்திக்கிறது அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. அதற்கு காரணம் கடந்த சில தலைமுறைகளில் நம்ம எங்கேயோ வழி தவறிட்டோம். எதையோ மறந்துட்டோம். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. எனவே இந்த தலைமுறையிலாவது நம்ம இளமையிலேயே தவம் பழகாவிட்டால், அடுத்தடுத்த தலைமுறைகளின் நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இளமை அப்படிங்கிறது ஒரு மின்னல் கீற்று போல. வாழ்க்கையில் தோன்றி மறையக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த காலம். போலவே ரொம்ப வல்னரபிளான ஒரு காலமும் கூட. வாழ்க்கையே ரொம்ப சுருக்கம். அதுல இளமை அப்படிங்கிறது கால் பங்கு அளவு தான் இருக்கும். இல்லையா? எனவே இளமை இருக்கும்போதே நம்ம தவத்தை பழக வேண்டும். இளமை தான் தவம் பழக சரியான ஒரு காலம் வாழ்க்கையில. போலவே இளமை இல்லாதவன் அடக்கமாக இருக்கிறதுல பெருமை ஒண்ணுமே கிடையாது. இளமையின் ஆற்றல் படைத்தவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையான தவம். இளமையிலேயே இந்த மனப்பக்குவத்தை பெறுவதுதான் வாழ்க்கையின் மகத்தான வெற்றி. இதைத்தான் அருணகிரிநாதர் இந்த பாட்டுல முன்மொழிகிறார். ஸ்டாய்சிசம் கூட இதை தான் சொல்லுது. செனிகா, மார்க்கஸ் அரேலியஸ் இது போன்ற தத்துவ ஞானிகளை நீங்க படிச்சீங்கன்னா, அவங்க சொல்றது இதுதான். இளமையிலேயே தவம் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க. 2வது வரியில தாளை பணிய தவம் எய்தியவா அப்படின்னு சொல்றார். அதாவது இறைவனின் தாளை பணிய தவமானது சிறப்பெய்தது அப்படின்னு அர்த்தம். தவம் மற்றும் தாழ் பணிவது இது 2யும் பத்தி நம்ம திருக்குறள்ல இருந்து நம்ம விளக்கம் எடுக்கலாம். திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து இந்த அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம். இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஒவ்வொரு குறள்லையும் தாழ் சேர்தல், அடி சேர்தல், நெறி நிற்றல், அடியை வணங்குதல் என்பதாக அந்த வழியில் பகுத்தறிந்து செயல்படுபவன். அது கடவுளா இருக்கலாம், அல்லது ஒரு பண்பட்ட மனிதராக கூட இருக்கலாம். அவர்கள் வழியில நம்மளும் வாழ்க்கையை செலுத்தினால், கற்றதன் பயன் கிடைக்கும், நிலைமிசை நீடு வாழலாம், இடும்பை இருக்காது, மனக்கவலை மாறும், நல்ல குணம் இருக்கும், இருவினை சேராது, பிறப்பென்னும் ஆழியை நீந்தலாம். இது போன்ற நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள வச்சு கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்தை திருவள்ளுவர் அமைத்திருப்பார். போலவே தவம் அப்படிங்கிற அதிகாரத்துல துன்பங்களை பொறுப்பதும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் உண்மையான தவம். மன உறுதியும் தகுதியும் உள்ளவர்களுக்கே இது கைகூடும். இத்தகைய தவ வலிமை இருந்துச்சுன்னா பகை வெல்லலாம், விரும்பியதை அடையலாம், ஏன் யமனை கூட வெல்லலாம், மரணத்தை வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க இந்த பூமியில மன வலிமையற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் தவம் செய்பவர்கள் சிலராக இருப்பதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஆசை வலையில் விழுந்து விடாமல் மனக்கட்டுப்பாட்டுடன் தவநெறியில் நிற்பவரே தமக்குரிய உண்மையான கடமையை செய்தவர் அப்படிங்கிறது அந்த அதிகாரத்துடைய ஒரு சம்மரி. இத்தகைய தவம் சிறப்பு எய்த இளமையிலேயே இறைவன் தாளை பணிய வேண்டும். நீங்க அந்த கவன் விளையாண்டுருக்கீங்களா? கேட்டபுல்ட். இந்த கவன் விளையாட்டு விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கவன் கல்லானது எவ்வளவு தூரம் கீழ இழுக்கப்படுதோ, அவ்வளவு உயரம் அது மேல போகும். அதுபோல பணிவு அப்படிங்கிறது மனித வளர்ச்சிக்கு நமக்கு தேவை. அந்த பணிவு இளமையிலேயே நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஆன்ம வளர்ச்சி அபரிமிதமா ஆக்ஸலரேட் ஆகும். ஹியூமிலிட்டி இஸ் த கேட்டலிஸ்ட் ஃபார் நாலெட்ஜ், விஸ்டம் அண்ட் லிபரேஷன். ஒரு மனிதனுக்கு நாலெட்ஜ், அதுக்கு அடுத்த படிநிலை விஸ்டம், அதுக்கு அடுத்த படிநிலை லிபரேஷன், விடுதலை. அறிவு, ஞானம், விடுதலை. இந்த 3த்துக்கும் அடிப்படை பணிவு, பணிவு, பணிவு. அத தான் இந்த வரியில சொல்றாரு. தாளை பணிய தவம் எய்தியவா. எனவே இளமையிலேயே இறைவனை கருதுவோம், தவம் எய்துவோம், பிறவியை வெல்வோம். வெளியே காளையைப் போல துடிப்பாக இயங்கினாலும் அகத்தில் மேருமலை போன்ற உறுதியை, நிலைத்தன்மையை நம்ம பழகுவோம். அப்படிங்கிறது தான் இன்றைய கந்தர் அனுபூதி பாடல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகிர்க, மறக்காமல் பின்தொடர்க. மீண்டும் அடுத்த கந்தர் அனுபூதி சிந்தனையோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.